ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. அந்த ஒளியை நாங்கள் உணர்கின்ற நிலைப்பாட்டை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தங்களின் அன்பின் ஒளியின் மூலமாக எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அறியாமைகளையும் மாயைகளையும் அகற்றிவிட்டு எங்களை தூய ஆத்மாவாக தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் இந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டு தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी
श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகசிராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் இதே நிலையில் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இடது கையை அன்னையை நோக்கி வைத்தும் வலது கை பூமி தாயின் மீது இருந்து கவனம் மட்டும் நம்மளுடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் பயத்தையும் குற்ற உணர்வையும் மமகாரத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது வலது கையை அன்னையை நோக்கி வைத்தும் இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்தவாறு கவனம் மட்டும் நம்மளுடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அசுர குணங்களையும் அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் செயல்களில் தூய்மையும் உண்மையும் நிறைந்திருக்கவும் தாங்களே அதற்கு சரியான வழிகாட்டுதலை காட்டி எங்களை மேம்பட்டவர்களாக எங்களின் செயல்களின் மூலம் வெளிப்படுத்தவும் தயவு செய்து நாங்கள் அந்த நிலையை அடைய அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற மனித குணங்களை எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிறைந்திருக்க எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் அசுர குணங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். எங்களுக்குள் எங்களின் கவனத்தை ஈர்க்கின்ற அனைத்து விதமான தேவையற்ற குணங்களை எங்களுள் இருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் பிரம்மானந்தத்தின்
ஆனந்தத்தை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கு ஸ்ரீ கணேசரை போன்ற முழுமையான அச்சமின்மை தன்மையை தந்தருளுங்கள். எங்களுக்கு கூட்டுணர்வை பற்றிய விழிப்புணர்வை தந்தருளுங்கள். தாயே, எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவமும் தெய்வீகத்தின் அமிர்தமான அன்பை தயவு செய்து நிரப்பிவிடுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं
रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய வலது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். நம்மளுடைய இடது கையை வலது சுவாதிஷ்டானாவில் வைத்து கவனத்தை அவ்விடத்தில் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான தூய அறிவையும் தூய ஞானத்தையும் தருபவரான தாங்கள் எங்களுக்குள் எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துபவராக இருக்கிறீர்கள். தாங்களே எங்களின் சிந்தனையை நிதானப்படுத்துகிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற கோபத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் அதிகப்படியான சிந்தனையையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் இரக்கமானவர்களாகவும்
அன்பானவர்களாகவும் சமநிலையில் எப்பொழுதும் இருப்பவர்களாகவும் மாற்றி அமைத்திடுங்கள் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். எங்களின் கல்லீரலில் இருக்கின்ற அதிகப்படியான வெப்பத்தை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்கு தியானத்தின் மூலமாக 4வது நிலையான தெய்வீகத்தோடு ஒருங்கிணைக்கின்ற அந்த தியான நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை மட்டும் நம்மளுடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக பவசாகரம், மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மனித குணங்களின் மாயைகளை அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் தங்களின் அன்பை உணர வைத்து அதன் மூலம் எங்களுக்கான தெய்வீகத்தின் அறிவை உணர வைத்து எங்களை தூய ஆத்மாவாக நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். தாயே, நாங்கள் உணர்கின்ற இந்த அன்பின் சக்தியை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுத்த குணங்களை அகற்றிவிட்டு எங்களுக்குள் அமைதியையும் அன்பையும் பொறுமையையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் செய்துள்ள அனைத்து தீமைகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பயத்தை அகற்றி பாதுகாப்பு உணர்வையும் தன்னம்பிக்கையையும் தருபவரான ஸ்ரீ துர்கா தேவியாகிய தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது ஆனந்த நிலையை அடைகிறோம் அம்மா. அந்த ஆனந்த நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
கவனத்தை நம்முடைய ஹிருதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். श्री दुर्गा सप्तश्लोकी। अथ सप्तश्लोकी दुर्गा। शिव उवाच देवी त्वं भक्तसुलभे सर्वकार्यविधायिनि कलौ हि कार्यसिद्ध्यर्थमुपायं ब्रूहि यत्नतः। देव्युवाच शृणुदेव प्रवक्ष्यामि कलौ सर्वेष्टसाधनं मया तवैव स्नेहेनाप्यम्बास्तुतिः प्रकाश्यते। ॐ अस्य श्रीदुर्गा सप्तश्लोकी स्तोत्रमहामन्त्रस्य नारायण ऋषिः अनुष्टुभादीनि छन्दांसि श्रीमहाकाली महालक्ष्मी महासरस्वत्यो देवताः श्रीदुर्गा प्रीत्यर्थं सप्तश्लोकी दुर्गापाठे विनियोगः। ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति। दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्थैः स्मृता मतिमतीव शुभान् ददासि। दारिद्र्यदुःखभयहारिणी का त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते। शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते। सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवी दुर्गे देवी नमोऽस्तुते। रोगानशेषानपहंसि तुष्टा रुष्टा तु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रितायाश्रयतां प्रयान्ति सर्वाबाधा प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी। एवमेव त्वया कार्यमस्मद्वैरिविनाशनम् इति श्रीदुर्गा सप्तश्लोकी सम्पूर्णा। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய விசுத்திக்கு கொண்டு வருவோம். தாயி ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக எங்களின் விசுத்தி சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களின் சித்தம் ஒன்றுபட்டு தியானிப்பதற்கு அருள் புரிகிறீர்கள். தாயி நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் கூட்டுணர்வுடன் தங்களை தரிசிக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களை முழுமையின் ஒரு அங்கமாகவும் பகுதியாகவும் தயவு செய்து மாற்றுங்கள்.
மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினியாக வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தையும் தியாக குணத்தையும் தயவு செய்து நிலை நிறுத்தி மேம்படுத்தி விடுங்கள். தாயே, எங்களின் அனைத்து விதமான தற்பெருமைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். நமது 2 கைகளிலும் நம்மளுடைய சகஸ்ராராவிலும் நாம் நமது கவனத்தை செலுத்துவோம். இந்த தியான நிலையில் நம்மளுடைய 2 கைகளிலும் அந்த விரல் நுனிகளிலும் நுண் அதிர்வுகள் சமமாக வர வேண்டும். அதே நேரத்தில் நம்மளுடைய சகஸ்ராராவிலும் நுண் அதிர்வுகளை நாம் உணர வேண்டும். நமது வலது கையில் அதிகமான நுண்ணதிர்வுகளும் இடது கையில் குறைவாகவும் உணர்ந்தால் இடது கையை சற்று மேலே தூக்கி கொண்டு வலது கை மடி மீதே இருக்கட்டும். அன்னையிடம் தங்களின் இடது நாடியை தூய்மைப்படுத்தி அதில் இருக்கின்ற அனைத்து விதமான பிடிப்புகளை தயவு செய்து அகற்றுங்கள் என்று மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்யுங்கள். சில நிமிடம் தியானத்தில் அப்படியே அன்னையிடம் பிரார்த்தனை செய்துட்டு சில நிமிடம் தியானத்தில் இருக்கும் பொழுது நன்றாக அந்த நுண் அதிர்வுகள் பாய்ந்தோடுவதை உணர முடியும். இப்போ 2 கையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு தியானம் செய்யும் பொழுது சமமான நுண் அதிர்வுகளை நாம் உணர முடியும். இல்லை வலது கையில் கம்மியாக இருக்குது, இடது கையில் அதிகமாக நுண்ணதிர்வை நான் உணர்றேன் அப்படின்றவங்க வலது கையை சற்று மேலே தூக்கி கொண்டு இடது கை மடி மீது இருக்கட்டும். அன்னையிடம் ஆழமான அந்த முழு மனதுடன் பிரார்த்தனை செய்து சமமான நுண்ணதிர்வுகளை நம்மால் பெற இயலும். நமது விரல் நுனிகளில் ஏதாவது பிடிப்புகள் தெரியுது அப்படின்னு தியானத்தின் போது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சக்கரத்தில் அதிகமான கவனத்தை செலுத்தி நம்ம தியானம் செய்யலாம். எந்த விதமான பிடிப்புகளோ இல்லை நுண்ணதிர்வுகளோ சமமற்ற நிலையில் இருந்தால் கவனத்தை சகஸ்ராரால வைத்து அன்னையிடம் முழுமையாக சரணடைந்து அன்னையிடமே அவற்றை விட்டு நாம் தியானத்தில் இருப்போம். எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் தியானத்திற்கு நம்மளை கொண்டு செல்ல சொல்லி அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலைக்கு அழைத்துச் செல்லுங்கள். நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம்.
மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். மந்திரம் ஸ்ரீ நிர்விசார சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் நாம் நிலைநிறுத்த அன்னையிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் நாம் இப்பொழுது அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். It is so wonderful for your mother to see so many beautiful Sahajogis assembled together on this day of Sahasrara. I think the first era of Sahajoga has ended now and new has started. In the first era of Sahajoga, the starting point was first the opening of the Sahasrara and gradually moving towards the completion. I find there are so many who are great Sahajogis today. It is a very natural process of growth that you have gone through. The first one was, we can say, is just the awakening of the Kundalini and piercing the fontanelle bone area. As you see on top of your head, these bandhans, that's how you too have in your head, same way. And you have the chakras, same way built in your Sahasrara. So in the first era of Sahajoga, we have awakened the deities in your centers, in the medulla oblongata and also in the brain. But now the time has come for us to spread it on a horizontal level. And to move it on the horizontal level, we have to understand how to go about it. Like the 7 colors of the rainbow, we have got 7 colors of the light of these centers or the chakras. And when we start it from the back, from the Muladhara, bringing it up to this side, Agya, then it is placed in a different order if you see it clearly. I mean to say that in the Sahasrara, because it's a concave replacement, it is important to understand that the center
of the fontanelle bone area corresponds to our heart. So heart is the pivotal point for the second irana. I hope you understand what I mean. So if you have to place your attention to Sahasrara, first thing you have to do is to pay attention to your heart. In the Sahasrara, the heart chakra and the heart itself, the Atma, coincide. Means the Jagadamba becomes one with the heart. That is the Atma. So we see that here the yoga takes place. At this point of time, it is very important to understand that we have to take a bigger step. The whole Sahasrara moves in this way. All these chakras throw their lights in this way in a clockwise manner, and this axis is the heart. So the essence of all the religions, of all the prophets, of all the incarnations is compassion, and is placed in this chakra of heart. Thus we understand that in the second era, now we have to have compassion. Is the manifestation now of the compassion. If God Almighty had no compassion, He would not have created this great universe. Actually, His power or the Adi Shakti is the embodiment of His compassion. And this compassion has brought forth all the evolution to human level and even your emancipation as Sahajogis. And compassion is always completely covered with forgiveness. So you can see the Trinity meets at this point. The Son of God is forgiveness, is the embodiment of forgiveness. So the God Almighty, who is the witness, the mother who is the compassion, and the child who is the forgiveness, all of them meet at heart chakra in the Sahasrara. Now one must learn how to improve Sahasrara itself. You know the presiding deity of the Sahasrara very well. Now the place of Sahasrara is in your head as you think it to be, but it's just the center of the whole universe. To develop this, you have to pay attention to your heart chakra in the fontanelle bone area. If you pay attention to the fontanelle bone area, then there you must establish the deity. But this deity has to be first established into the heart. Now you are very lucky people that you have the deity in person with you. The people who got realization before you people, I came on this earth, had to imagine the deities. And in that imagination, they were never perfect. But as they say that at Sahasrara, she is Mahamaya. That is how it is described. So if you also see the person, you may not be knowing fully that person or in the perfect way.
or a complete way, because Mahamaya Shakti is much greater than your imagination. That is why one has to surrender. With your limited imagination or brain, one cannot see the deity. Also it is said, she is Bhakti Gamya. You can know through bhakti, through devotion. So the devotion has to be there, but the devotion has to be a very clean devotion, in the sense there should be no malice in the heart. Heart should be clean. Heart, to keep it clean is very difficult. Always human beings have a relative understanding of reality. But reality is absolute. So to achieve that, one has to get rid of all the other kind of impurities that are within the heart. But what next in the new era that has to come? As you have now good families, good ashrams, good jobs, everyone is happy. Let us think of the next era. Next era is of compassion, as I told. But any one of the chakras are weak in you still. The light that becomes white because of the 7 colors may dim out or may be defective. So all the chakras that are within us are to be looked after. To pay attention to every chakra and put compassion, the feeling of compassion on these chakras. So now when you wanted that all the time and you felt happy, secured, joyous when you had that in person before. Then in the second era, now you will not desire so much that mother should be there. You will take it over from me. This is the divine desire I am telling you about. And you have to work on that from today onwards. I am with you, you know that. But need not be in this body, because I don't know if I exist in this body or not. But once this desire starts working, you will see tremendous miracles happening. When the child is born to a mother, automatically she gets milk. So the nature is so connected with the whole thing. In your divine desire also it is connected. And it is very evident when you are a divine person. So you may find me anywhere. You are walking on the street, suddenly you might find Mataji walking with you. So this is the second era we have started, and you should not be shocked if you see me sitting on your bed and putting my hand on your head. Or you may see me in the form of Christ, walking into your room, or as Sri Rama. That has to happen. So you should be prepared. Already so many miracles have taken place on you, but on a grosser level, you have seen the light coming on my head, and the photographs have shown some miracles to you. But many things will happen that you will see something that you could never imagine. This has to happen just to convince you that you have reached a certain height of your evolution in the new area of Pragyalok. Because this is a new state into which now you will be entering on a horizontal basis. In this area, you will give up asking for gross things and also for anything subtler. The asking will disappear, and that is the time you will become very powerful. Whatever I say happens, as you know.
Only thing I cannot command you to be evolved. The Kundalini's work in you has been done quite a lot. Now the new work of compassion, of spreading it to others, has to be done by you. As the light grows brighter and brighter, the area it covers becomes bigger and bigger. So you become the giver of compassion. In my last lecture, which you have heard already, I have requested you how to do tapa. With a complete surrendered mind, you have to go through the pilgrimage, say, of this castle. This is one of the glimpses of the tapa that you have to do, because I am told some of you had to get into little difficulties and you people suffered a little bit on your way for the pilgrimage. But it is fun to be venturesome and to get into places where the devils dare not go. And if you know how to get fun out of the so-called discomforts, then you should know you are on the right line. And as you start becoming discreet automatically, you should know you are progressing well. As you become more peaceful and your temper vanishes in the thin air, as soon as you see somebody attacking you, then know that you are progressing well. As soon as you see an ordeal or a calamity falling on the personality and you do not get worried about it, then know that you are progressing. When no amount of artificiality can impress you, then know that you are progressing. No amount of material well-being in others makes you unhappy, no more unhappy, then know that you are progressing well. No amount of labor or troubles are sufficient to become a Sahajogi. Whatever you may try, one cannot become a Sahajogi. While you have got it without any effort, so you are something special. So this, once you understand that you are special, you will become humble about it. Then, when it happens to you that you humble down, when you see you have achieved something, that you have some powers, that you are emitting innocence, that you are discreet, and as a result of that you become more compassionate, humbler personality, a sweeter personality, then you should believe that you are in the heart of your mother. This is the sign of the new Sahajogi now, in the new era, who has to move with new force, where you will grow so fast that without meditation you will be in meditation. Without being in my presence, you will be in my presence. Without asking, you will be blessed by your Father. This is what you are in for, and again I welcome you to this new era today, on this great day of Sahasrara.
May God bless you all. ஸ்ரீ மாதாஜி, அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். नमस्तेऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मि नमोऽस्तु ते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मि नमोऽस्तु ते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करि सर्वदुःखहरे देवी महालक्ष्मि नमोऽस्तु ते। सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मि नमोऽस्तु ते। आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मि नमोऽस्तु ते। स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मि नमोऽस्तु ते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशि जगन्मातर्महालक्ष्मि नमोऽस्तु ते। श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्मातर्महालक्ष्मि नमोऽस्तु ते। महालक्ष्म्यष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककालं पठेन्नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठेन्नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठेन्नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्ना वरदा शुभा। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களுக்கான இன்றைய தியானத்தில் தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை நாங்கள் கிரகித்து அதை எங்களுள் நிலைநிறுத்தி எங்களின் இன்றைய செயல்பாடுகளில் அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். பொதுவாக நம்மளுடைய காலை தியானத்தில் நன்றாக அந்த எண்ணங்களற்ற நிலையிலும் அன்னையிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண்ணதிர்வுகளை நாம் முழுமையாக உணரப்பெற்று சமநிலையிலும் இருப்போம். நாம் காலை தியானத்தில் அதை நன்றாக உணர முடியும். நாள் பொழுதும் முடித்துவிட்டு நைட்டில் நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது தான் நமக்கான அந்த இம்பேலன்ஸ், அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு தெரியும். அதுதான் நம்ம சரி பண்ணி அன்னை நாளைக்குரிய என்னென்ன பிரச்சனைகள் நம்ம என்ன பண்ணோம், நம்ம மற்றவங்களுக்கு என்ன விதத்தில் ஹெல்ப் பண்ணோம், அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது தொந்தரவாக இருந்தோமா, எண்ணங்கள் நம்ம சரியாக இன்றைக்கி கொண்டு சென்றோமா அப்படிங்கிறத இரவு தியானத்தில் நாமே சரிப்படுத்தி அது நம்ம திரும்பவும் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள் தியானத்திலையும் நம்ம அதை சரி பண்ணும் பொழுது நன்றாக ஒரு மற்றவர்களை விட நாம் கண்டிப்பாக மாறுபட்ட சகஜீவியாக, அதாவது மற்ற மனிதர்களை காட்டிலும் நாம் மாறுபட்டவர்களாக கண்டிப்பாக இருப்போம். அது உண்மையிலேயே ஒரு மனதுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். மற்றவங்களுக்கு தொந்தரவு தராதவும் அதே நேரத்தில் உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மையிலும் சண்டை போடாதவங்களாகவும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா உண்மையில் அது ஒரு நல்ல ஒரு ஆனந்தத்தையும் அமைதியையும் தரும். அந்த நிலை நமக்கு வரணும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி.